வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலில் மாசி பங்குனி பால்குட திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி இன்று அதிகாலை கோயில் வளாகத்தில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து கோயில் கொடிமரத்திற்கு பால், சந்தனம், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் சிங்கம் சித்திரம் வரையப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. முத்துமாரியம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் துவங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் நின்று காப்பு கட்டினர். இதில் காரைக்குடி மட்டுமல்லாது வெளிநாட்டு பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். இன்று முதல் பால்குடம், அக்னி சட்டி, அலகு குத்துதல், தீ மிதித்தல் என மாசி பங்குனி பால்குட திருவிழா ஒரு வாரத்திற்கு கோலாகலமாக நடைபெறும். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை SS காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவையொட்டி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீரு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் ருத்ர அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் காட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.
திருச்சி எடமலைப்பட்டி புதூர் எல்லைக்காளியம்மன் கோயிலில் மாசி மாத பூக்குழி திருவிழா கடந்த 5ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளினார். விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி, துறையூர், மணிகண்டம், மாத்தூர், திருவெரும்பூர், அந்தநல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடினர். அங்கிருந்து பால்குடம், அலகு குத்தி, காவடி மற்றும் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்து கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள பூக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நூற்றி 8 வைணவ ஸ்தலங்களில் இரண்டாவதாக விளங்கும் உறையூர் கமலவள்ளி தாயார் கோவில் தெப்பத் திருவிழாவின் 2ஆம் நாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு இன்று கமலவள்ளி தாயார் முத்துப்பாண்டியன் கொண்டை மற்றும் பச்சை பட்டுடுத்தி காசு மாலை திருவாபரணங்களை சூடியபடி மூலஸ்தானத்திலிருந்து பல்லக்கில் எழுந்தருளினார். கோவில் பிரகாரங்களில் வீதி உலா வந்து தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அலங்காரம், அமுது, தீர்த்த கோஷ்டியினை தொடர்ந்து திரளான பக்தர்கள் கூடி நின்று தாயாரை மனமுருக செய்வித்தனர். வரும் 14ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தெப்ப உற்சவம் நடைபெறும்.